வணக்கம் வியூவர்ஸ், நிதம் சோறு சேனலில் இருந்து நான் உங்கள் லாவண்யா. பீஸா பர்கர்னு ப்ரமோட் பண்ற காலகட்டத்தில் வெயிலுக்கு ரொம்ப இதமான வயிற்றுக்கு குளிர்ச்சியான நீராகாரத்தை நான் ப்ரமோட் பண்ண வந்திருக்கேன். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீராகாரம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். நீராகாரம் தயார் பண்றதுக்கு சாதத்தை வடிச்சு எடுத்துக்கணும். குக்கர் சாதம் நீராகாரத்துக்கு அவ்வளவா நல்லா இருக்காது. சாதம் நல்லா ஆறின பிறகு சாதம் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊத்தி ஊற வைக்கணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா ஊறணும். அப்பதான் ஃபெர்மெண்ட் ஆகி கொஞ்சம் புளிச்ச டேஸ்ட் வரும். அதுல நீராகாரம் பண்ணாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீராகாரத்துக்கு சாதம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப இது கைய போட்டு பிசைற மாதிரி இருக்கும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க, கூழ் மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்ல சாதத்தை கரைச்சி விட்டுக்கிட்டேன். இப்ப கடைஞ்சி எடுத்த மோர் இருக்கு, அதை ஊத்திக்குவோம். ஒரு 3-4 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு வாயிலையும் ஒவ்வொரு பீஸ் வந்தா நல்ல டேஸ்டா இருக்கும். அதனால ரொம்ப குட்டி பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லியையும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு ஜீரகத்தை வறுத்துட்டு அரைச்சு வச்சிருக்கேன், ட்ரையா வறுத்துட்டு அரைச்சு வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், அதையும் சேர்த்துட்டேன். இது மோர் மிளகா வறுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே கையிலே உடைச்சி பொடி பொடியா ஆக்கிட்டு அதையும் சேர்த்து விடுங்க. நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் இதுக்கு பதிலா சேர்த்துக்கிட்டாலும் சரி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல்லு உப்பு இருந்தா நல்லது. அவ்வளவுதான், நம்ம நீராகாரம் ரெடி. நம்ம மறந்து போன பல விஷயங்கள்ல இந்த பழைய சாதத்துல செய்யப்படுற நீராகாரமும் ஒண்ணு. சித்தர்களோட குறிப்புகள்ல கூட நீராகாரம் பத்தி இருக்கு. அடிக்கிற கோடை வெயிலுக்கு நீராகாரம் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நீராகாரம் தயார் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு சொல்லுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரிந்ததை பகிர்வோம், தெரியாததை கற்போம். நிதம் சோறு சேனலில் இருந்து உங்கள் லாவண்யா.